இமாச்சல் பிரதேசத்தில் சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்கிறது. கனமழை, வெள்ளப்பெருக்கு, திடீர் மேக வெடிப்பு காரணமாக அம்மாநிலத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கனமழை பாதிப்புக்கு 74 பேர் உயிரிழந்திருப்பதோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். மேக வெடிப்பு காரணமாக மண்டி உட்பட 3 மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனமழையால் 560 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மாநில அவசரகால நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. சேதங்களை மதிப்பிடும் பணி தொடர்ந்து நடப்பதால் இது 700 கோடி ரூபாய்க்கும் மேல் உயரும் என கூறப்படுகிறது. மண்டி மாவட்டம் சில்பாதானி பகுதியில் நேற்று பெய்த கனமழையில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதுடன் சிறிய பாலங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்நிலையில் தல்வாரா கிராமத்தில் 11 மாத பச்சிளம் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மண்டி மாவட்டத்தின் தல்வாரா கிராமத்தில் மேக வெடிப்பால் கனமழை பெய்தது. இதனால் தன் வீட்டிற்குள் பாய்ந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்த சென்ற 31 வயதான ரமேஷ்குமார் உயிரிழந்தார். அவரது உடல் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டது. அவரை தேடிச் சென்ற 24 வயதான அவரது மனைவி ராதா தேவி மற்றும் மாமியார் பூர்ணு தேவியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஆனாலும் அவர்களது நிலைமை என்ன என்று தெரியவில்லை. அவர்களது வீட்டில் இருந்த 11 மாத குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. அது இறந்த ரமேஷ் ராதாதேவி தம்பதியின் குழந்தை என தெரிய வந்தது. அந்த குழந்தை ரமேஷின் உறவினரும் முன்னாள் முதல்வரும் ஜெயராம் தாக்கூரின் தனிச் செயலாளருமான பல்வந்திடம் ஒப்படைக்கப்பட்டது.